ஓகேம்மா. ஸோ நேற்று 3 ஆர்டிகல் ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இந்தியா ஃபேசஸ் சேலஞ்சஸ் ஆன் போத் கான்டினென்டல் ஃப்ரண்ட் அண்ட் மேரிடைம் தியேட்டர். சரிங்களா? இந்தியாவுக்கு வந்து தரை வழி மார்க்கமாகவும் கடல் வழி மார்க்கமாகவும் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட இருந்து பிரச்சனை வருது அப்படின்னா சைனா கிட்ட இருந்து பிரச்சனை வருது. ஸோ கான்டினென்ட்ல என்ன செய்யறான் சைனாக்காரன்? நிறைய இடங்கள்ல போட்டு கட்டி விட்டுறான். சரிங்களா? கான்டினென்ட்ல நிறைய பில்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மூலியமா வந்து நிறைய இடங்களை சேர்த்து வச்சிடறான். அதே மாதிரி கடல் மார்க்கத்துல வந்து நிறைய போர்ட் கட்டி வச்சிடறான். சரிங்களா? அது இல்லாம வந்து அவங்களோட ஆர்மி பாத்தீங்கன்னா ரொம்ப வார்ஷிப்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்தியாவுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். சரி, இந்தியா சுத்தி வந்து நிறைய போர்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து மிலிட்டரி பேஸ் வந்து டிஜிபோட்டியில வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் கவாதர போர்ட்லயும், ஸ்ரீலங்கால ஹம்பன்பட்டா போர்ட், அப்புறம் மயான்மர்ல வந்து என்னது கயாக்குக்கு போர்ட் வந்து கட்டிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மால்தீவ்ஸ்ல இருந்து ஆர்டிபிஷியலா நிறைய ஐலாண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாவல் பேஸ் செஷிலியஸ்ல, அப்புறம் கம்போடியால எல்லாமே இருக்கு. சரிங்களா? காமரோஸ் தான் வந்து லேட்டஸ்டா தான் வந்து இந்தியா பசிபிக்ல வந்து சைனாக்காரன் வந்து என்ன செஞ்சிருக்கான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியம். ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஓசன் ரீஜன்ல வந்து இப்ப நம்ம இந்தியா தான் வந்து முன்னிலைப்படுத்தி தான் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஓசன் ரீஜன் இந்தியா தான் பெரிய தலை அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க வந்து என்ன சைனாக்காரன் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்தியா வந்து பெரிய தலை இல்லங்கிறத வந்து நிரூபிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்? இதை விடாம அந்த கண்ட்ரிஸ், அதாவது இந்தியாவுக்கு அவங்க வந்து ஆதரவா இருக்கிற கண்ட்ரிஸ் வந்து இந்தியா வந்து என்னது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களை எப்படியாவது நம்ம பக்கத்துல இழுத்துக்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதான் அதான் அந்த ஆர்டிகளோடது மெயினான கிரக்ஸ். சரிங்களா? அடுத்தது எஃப்சிஆர்ஏ லைசன்ஸ். சரிங்களா? ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இது வந்து எப்ப கொண்டு வந்திருக்காங்க? 1975ல இந்திரா காந்தி ரெஜிம்ல கொண்டு வந்தது தான் இது. சரிங்களா? சோ அதுக்கப்புறம் என்னாச்சு? இது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின்ல இருந்து நமக்கு ஃபண்ட் வருதுல்ல. இந்தியால நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இயங்குறதுக்கு என்ன செய்வாங்க? ஓ நிறைய ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வரும். அது மூலியமா என்ன செய்வாங்க? அவங்க வந்து சமூக நலத்துக்காக, சொசைட்டி வெல்னஸ்க்காக நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கு அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், அவங்க செலவுக்குலாம் வந்து இந்த ஃபண்ட யூஸ் பண்ணிக்குவாங்க. சோ இது வந்து தவறான முறையில் வந்து பயன்படுத்தப்படுது. இது வந்து நாட்டோட இறையாண்மைக்கும், நாட்டோட டெவலப்மென்ட்க்கும் எதிராக பயன்படுத்தப்படுகிறது. நெறைய வந்து முட்டுக்கட்டை போடுறதுக்கும், நெறைய வந்து கலவரங்கள வந்து பினான்ஸ் பண்றதுக்கும் இந்த ஃபண்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி ஒரு அக்யூசேஷன் வந்ததுனால நெறைய அ என்ஜிஓஸோட இத வந்து கேன்சலேஷன் பண்ணிட்டாங்க. 2015ல வந்து இத வந்து ரினியூ பண்ணாங்க. இந்த 2010ல வந்து எஃப்சிஆர்ஏ ஆக்ட் வந்து இது பண்ணாங்க. அமெண்ட்மென்ட் பண்ணி நெறைய விஷயங்கள் உள்ள கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2020லயும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? அமெண்ட்மென்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இது அத்தாரிட்டியா இருக்கு. சோ இவங்க தான் என்ன செய்வாங்க? ஒரு 5 வருஷத்துக்கு என்ஜிஓஸ் வந்து என்ன செய்யணும்? ரினியூ பண்ணணும். சோ ரினியூ பண்ணும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் இது பண்ணணும். அப்ப வந்து ஏதாச்சும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செய்வாங்க? கேன்சல் பண்ணிருவாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து முக்கியமா வந்து நம்ம அ இந்தியாவோட கல்ச்சரையும், சோசியல், எக்கனாமிக் இத வந்து ப்ரமோட் பண்றதுக்காக மட்டும் தான் என்ஜிஓஸ் வந்து ஒர்க் பண்ணணும். அதாவது இந்திய இறையாண்மையை பாதிக்கிற மாரி ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி இது பண்ணியிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா, வேர்ல்ட் விஷன் ஆஃப் இந்தியா இவங்கலாம் வந்து என்னது உங்களோட இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதே மாரி வந்து இதுல நெறைய 180 நாள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஏதாச்சும் நடவடிக்கை பண்ணாங்க அப்படின்னா 180 நாள் சஸ்பெண்ட் பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? அதே மாரி வந்து அந்த எல்லா என்ஜிஓஸும் டெல்லியில இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால வந்து அக்கவுண்ட் ஆரம்பிச்சு, அதுல தான் வந்து அவங்க டிரான்சாக்ஷன் ஃபுல்லாவே இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதே மாரி ஒரு என்ஜிஓ, பேரண்ட் என்ஜிஓ, நெறைய நெறைய சைல்ட் என்ஜிஓ அந்த மாரி வந்து பணங்கள வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாம, ஒரு என்ஜிஓஸ் மட்டும் தான் வொர்க் பண்ற மாரி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸஸ் 20% தான் கேப் பண்ணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நெறைய இடங்கள்ல வந்து பிரச்சனைக்குரியதாகவும் இருக்கு. சரிங்களா? இந்த அ இதுக்கு எதிராக பேசுறவங்க இந்தியாவோட டெமோகிரஸி ஸ்டிஃபில் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா என்ஜிஓஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லா விஷயத்தையும் கவர்ன்மெண்ட் எடுத்து பண்ணிற முடியாது. சோ என்ஜிஓஸோட சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் எல்லா இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு உதவும். நீங்க இது மாரி வந்து ஸ்ட்ரிஞ்சன்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தீங்கன்னா, இது வந்து மக்களோட முன்னேற்றத்துக்கு தான் தடையாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இல்ல, இல்ல நாட்டோட இறையாண்மை தான் முக்கியம். உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் வந்து மக்களோட இது பாதிப்படையாத மாரி இருக்கணும். ஸோ இந்த மாரி ஃபாரின் ஃபண்ட்ல இருந்து மிஸ்யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை குடுக்கணும். அதே மாரி கரண்ட் அஃபேர்ஸ் புரோகிராமும் நடத்தக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள வச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நடத்துனால தான் நெறைய இடங்களோட கேன்சலேஷன் ஆச்சு. சரிங்களா? அடுத்து வந்து ரீஜினல் இது தேவைப்படுது. இப்ப வந்து நம்மள்ட்ட வந்து ஐஎம்டி இந்தியன் மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் வந்து 150த் இயர் வந்து இருக்கு என்டர் ஆகுது. ஸோ இந்த காலகட்டத்தில நம்மள்ட்ட வந்து போதிய
ரிசர்ச் டேட்டாஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா இந்தியா கிட்ட வந்து 2 சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு. சரிங்களா? அத வச்சு நம்ம என்ன செய்யலாம்? நெறைய வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கிற ஃபோர்காஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதாவது நெறைய இடத்துக்கு சேர்த்த மாரி தான் வந்து காட்டுது. இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல வரக்கூடிய வானிலை வந்து நம்ம வந்து செக் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணி நம்ம மக்கள காப்பாத்தலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்து சென்னையில காயல்பட்டினத்துல எல்லாத்துக்கும் மழை வந்துச்சுல்ல, அந்த விஷயத்த வந்து எடுத்து காட்டுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் மழை வரும்னு. ஆனா எவ்வளோ மழை வரும்ங்கிறது வந்து 20 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் பிரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப 95% மழை பெஞ்சுச்சு. அ சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு. அதனால என்ன ஆகுது? ரொம்ப பெரிய சேதம் வந்துருச்சு. இது முன்னாடியே நம்ம கணிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதுக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா சவுத் வெஸ்ட் மான்சூன். அதுல இருந்தா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு நெறைய 70% மழை நம்மளுக்கு வந்து மழை கிடைக்குது. அதாவது காரிஃப் கிராப்ஸ்க்கு நெறைய இதுக்கு இதாகுது. சரிங்களா? பிரிட்டிஷ்காரன் வந்து ஐஎம்டி வந்து ஃபர்ஸ்ட் நிறுவுனான். எதுக்காக அப்படின்னா, அவன் டாக்ஸ்க்காக மழை எப்போலாம் வருதுன்னு தெரிஞ்சு, எப்பலாம் வராதுன்னு தெரிஞ்சா, அதுக்கேத்த மாரி டாக்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவன் ஆரம்பிச்சு விட்டது. ஆனா நம்ம வந்து இப்ப என்ன செய்றோம்? நம்ம மக்கள் நலனுக்காக ஐஎம்டி வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ இப்ப நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, அட்வான்ஸ் டாப்லர் வெதர் ரேடார்ஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ குவான்டிடேட்டிவ் பிரசிபிடேஷன் வந்து யூஸ் பண்றோம் நம்ம. இதுல வந்து கிளவுட்ல வந்து என்னது? நம்ம ரேடார் அனுப்பி அதுல இருந்து எவ்வளோ ஹியூமிடிட்டி இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்ம என்ன செய்றோம்? சொல்றோம். ஆனா இது வந்து இனியும் பத்தாது அப்படிங்கிற மாரி இருக்கு. சரிங்களா? ஏன்னா வந்து கிளைமேட் சேஞ்ச்னால இனியும் நெறைய மழைகள் வந்து அதிகமா பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம வந்து கிளைமேட் வந்து ரெசிலியன்ஸா இருக்கறதுக்கு கிளைமேட் ரெசிலியன்ஸா நம்ம வந்து என்ன செய்யணும்? ஒரு ஒரு பிளான கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ரீஜியன் ஸ்பெசிபிக் பிளான்ஸ் டூ இம்ப்ரூவ் த கிளைமேட் ரெசிலியன்ஸ் இன் த நீட் ஆஃப் த ஹார்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகேவா? சோ இன்னைக்கு டோட்டல் அனாலிசிஸ் போயிடலாமா? ஸ்கிரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? Yes, sir. ஓகே, ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வந்து நியூயார்க் டைம்ஸ் விசஸ் சாட் ஜிபிடி. வாட் ஆர் த ஃபேர் யூஸ் அண்ட் ஃபேர் டீலிங் டாக்ட்ரின்ஸ்? ஸோ நியூயார்க் டைம்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அது பத்திரிகை அமெரிக்காவோடது. ஸோ நல்ல வந்து ரெப்புடேஷன் மிக்க பத்திரிகை. சாட் ஜிபிடி என்ன செஞ்சிருக்கு? அந்த பத்திரிகையில நெறைய விஷயங்கள வந்து அப்சர்வ் பண்ணி நெறைய விஷயங்கள் மாடல்ஸ்ல வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கு. சோ அதுல வந்து இவனுங்க வந்து காண்டாயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிருச்சு. சரிங்களா? சோ அது எப்படி வந்து எங்களோட நாங்க பில்லியன் கணக்குல செலவு பண்ணி நாங்க இவ்ளோ ஆர்டிகில்ஸ்லாம் உருவாக்கியிருக்கோம். நீங்க வந்து என்ன செய்றீங்க? அத அப்படியே எடுத்துக்கிட்டு அதுலருந்து நெறைய விஷயங்கள வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. சோ இது வந்து தப்பு. எங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான இது தரணும் அப்படின்னு சொன்னாங்க.
ஓகேவா? ஸோ அத பத்தி வந்து விஷயங்கள். ஓகே. சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்டர்லி டீகார்பனைசேஷன் ஆஃப் பவர் செக்டார் ஃப்ரம் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ். சரிங்களா? இத டீகார்பனைசேஷன் அப்படின்னு சொன்னா, ஆ கோல் யூஸ் பண்ணி கார்பன் எமிட் பண்றாங்கல்ல, அதெல்லாம் கம்மி பண்றது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து கோல் யூஸ் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகள், கோல் எ தொழிற்சாலை நெறைய இருக்கு. அதுலருந்து நம்ம என்ன செய்றோம்? பவர் எடுத்து நெறைய விஷயங்கள் பண்றோம். அது எப்படி வந்து கோல்ல இருந்து வெளிய வந்து சூரிய ஆற்றல், காற்றாற்றல், அ நெறைய ஆற்றல் இருக்கு. ஜியோ தெர்மல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அப்புறம் சோலார் எனர்ஜி. இது மூலியமா நம்ம எப்படி வந்து நம்மளோட அ வ தேவைய வந்து பூர்த்தி செய்றது அப்படிங்கிறது. சரிங்களா? இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ். இது எப்படி வந்து சாத்தியம்? இந்தியாவ பொறுத்தவரைக்கும். அது அந்த ஆர்டிகிள். சரிங்களா? அது ஜல் ஜீவன் மிஷன். சரிங்களா? தண்ணீர் சம்பந்தமான மிஷன். ஆன் இட்ஸ் வே டூ பிகம் கிராண்ட் சக்சஸ் ஜஸ்ட் லைக் எஸ்பிஎம். ஸ்வச் பாரத் மிஷன். சரிங்களா? ஜல் ஜீவன் மிஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டது? நாட்டு மக்கள் எல்லா வீட்டுக்கும் வந்து பைப்டு தண்ணி வேணும். பைப் தண்ணி வந்து கொண்டு வரக்காக வேண்டி. சரிங்களா? ஸோ அது வந்து மோஸ்ட் நெறைய இடங்கள்ல வந்து டார்கெட்ட வந்து பக்கம் பக்கம் நிறவிக்கிட்டாங்க. ஸோ இது நல்ல ஒரு சக்சஸ் ஆன மிஷினு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அத பத்தி வந்து ஒரு ஒரு ஆர்டிகிள். சரிங்களா? ஸோ இந்த 3 தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து மெயின்ஸ் ஒரு கொஸ்டின் எடுத்து பார்த்தரலாம். இந்தியன் டயஸ்போரா ஸ்கேல் நியூ ஹைட்ஸ் இன் வெஸ்ட். டிஸ்கிரைப் இட்ஸ் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் பெனிஃபிட் ஃபார் இந்தியா. சரிங்களா? இந்தியாவோட டயஸ்போரா அப்படின்னு சொன்னா இந்திய வம்சாவளி சார்ந்தவங்க. இந்தியாவுல இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? இந்தியால இருந்து வெளியில அவங்க போய் வேலை செய்ய போயிருப்பாங்க. இல்ல அவங்களே வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து குடி போயிருப்பாங்க. இல்ல வேலைக்காக போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. சரிங்களா? ஸோ அது வந்து வெஸ்ட்ல. இது வந்து இதனால இந்தியாவுக்கு வந்து பொருளாதார ரீதியாவும், அரசியல் ரீதியாவும் என்னலாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ரிஷி சுனக் சரிங்களா? யுகேவோட பிரசிடென்ட். யுகேவோட பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? சோ அடுத்து கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட் யுஎஸ் ஓடது. கீதா கோபிநாத், சா சத்யா நாதெல்லா, சுந்தர் பிச்சை இவங்கலாம் சிஇஓஸ். ஒவ்வொரு இது மைக்ரோசாஃப்ட் இந்த மாரி ஒவ்வொரு இடத்தோட சிஇஓஸ். சோ இந்த மாரி வந்து இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் நெறைய இடங்கள்ல பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. சரிங்களா? இதனால எக்கனாமிக் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபாரின் ரெமிட்டன்ஸ். ரெமிட்டன்ஸ்னா என்னம்மா? நம்ம வந்து என்ன செய்றோம்? வெளியூர்ல போய் வேலை செய்றோம். அங்கிருந்து நம்ம வந்து மணி அனுப்புறோம். சரிங்களா? அங்கருந்து டாலரா வந்து இங்கருந்து கன்வெர்ட் ஆயி நமக்கு ரூபியா வருது. இதான் ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது வந்து இப்போ 2023ல வந்து 125 பில்லியனா உயர்ந்திருக்கு. சரிங்களா? இது வந்து என்னது? கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட்ன்னு சொல்லுவாங்க. வர்த்தக ரீதியா கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் சொல்லுவாங்க. அது வந்து சரி பண்றதுக்கு சரிங்களா? நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, நம்மளுக்கு இந்தியாவுக்கு கையிருப்பு என்ன தேவை உங்களுக்கு? டாலர்ஸ் தானே தேவை. டாலர்ஸ்ல தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்மளுக்கு என்ன கையில வந்து டாலர்ஸ் இருந்துட்டே இருக்கணும். இப்ப ரெமிட்டன்ஸ்ங்கிறது நம்மளுக்கு டாலர்ஸா வரும். இங்க இருந்து நம்ம என்ன செய்வோம்? இங்க வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன செய்வோம்? ரூபியா வந்து நம்ம ஆள்கள் எடுப்பாங்க. சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, எஸ்டாபிளிஷ்மென்ட் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஃபாரின் கிரெயின். சரிங்களா? நெறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இங்க வந்து என்ன செய்யலாங்க? அவங்களோட பேஸ் வந்து செட் பண்றாங்க. சரிங்களா? இப்ப ஆப்பிளோடது ஐபோன் இதெல்லாம் வந்து இங்க செட் பண்ண போறாங்க. சரி நெறைய கம்பெனிஸ் வந்து இங்க செட் பண்றாங்க. சரிங்களா? ரிடக்ஷன் இன் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட். ப்ளூ காலர் வொர்க்கர்ஸ் இன் வெஸ்ட் ஏசியா. சரிங்களா? அதே மாரி நம்ம ஆளுக்கு வந்து எல்லாம் வந்து என்னது சர்வீஸ் ஓரியன்டடா போறாங்க. ஒயிட் காலர் ஜாப் அதிகமாயிருச்சு. அதனால ப்ளூ கலர்னா என்னது? அ கட்டுமான பொருட்கள்ல வந்து வேலை செய்றது. இந்த மாரி தான் கம்மியா இருக்கிறதா ப்ளூ கலர் ஜாப்ன்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர்னா சர்வீஸ் ஓரியன்டடா இருக்கும். சோ அந்த அது வந்து அதிகமாயிருச்சு நம்மளுக்கு. சரிங்களா? அதனால வந்து நம்மளுக்கு அதிகமான காசு வருமானம் இருக்கு. என்டர்பிரினியல் டேலண்ட் அ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நெறைய வருது. எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மென்ட் இதெல்லாம் நம்மளுக்கு அதிகமா கிடைக்குது. சரிங்களா? எல்லாமே வந்து என்னது இந்தியாவோட வம்சாவளி சார்ந்தவங்களோட இதனால தான் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பொலிட்டிக்கல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாஃப்ட் பவர். சாஃப்ட் பவர், ஹார்ட் பவர்ன்னு 2 விஷயம் இருக்குமா. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ல. ஹார்ட் பவர்னா மிலிட்டரி வச்சு நம்ம வந்து ஒரு கண்ட்ரிய வந்து ஜெயிக்கிறது. இன்னொன்னு சாஃப்ட் பவர் அப்டின்னா, மிலிட்டரி இல்லாம அந்த மக்களோட மனச ஜெயிக்கிறது. இந்தியாட்ட சாஃப்ட் பவர் அதிகமா 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 இருக்கும். ஏன் அப்டின்னு சொன்னா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும்
இந்தியாவோட கல்ச்சர் வந்து ரொம்ப ப்ராடன், எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கல்ச்சர். இந்தியாவோட பாலிவுட் மூவிஸ் எல்லாமே வந்து என்னது நிறைய நாடுகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஸோ ரஜினிய பிடிக்காதவங்க இல்ல. ஜப்பான்ல பிடிக்கும். ஷாருக் கான்ஸ் வந்து சவுதி அரேபியால அவங்கள வச்சே வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட்க்காக அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. டூரிசம் ப்ரமோட் பண்றதுக்காக நெறைய அம்பாசடரா போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? நாட் எஸ்கலேட்டட் இன் பெண்ணம் கேஸ். இப்போ கனடால வந்து காலிஸ்தான் தீவிரவாதியை சேர்ந்த ஒருத்தனை வந்து சுட்டுக் கொன்னுட்டாங்க. அது வந்து இந்தியாக்காரங்க தான், இந்தியா கவர்ன்மென்ட்டோட இந்தியா கவர்ன்மென்ட்னால தான் கொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அக்யூசேஷன் இந்தியா மேல வச்சாங்க கனடா கவர்ன்மென்ட். ஆனா அது பெரிய லெவல்ல வெடிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா கனடால அதிகமா இந்தியா டயஸ்போரா இருக்காங்க. அதனால அது வந்து பெரிய விஷயமா இருக்குல்ல. சரிங்களா? இன்கிரீசிங் பொலிட்டிக்கல் கிளவுட் டியூ டு தி மோர் அண்ட் மோர் ரெப்ரசன்டேட்டிவ் இன் பொலிட்டிக்கல் ஸ்பியர். அதாவது நிறைய இடங்கள்ல வந்து கமலா ஹாரிஸ்ல இருந்து எல்லாருமே வந்து என்னது இந்தியா வம்சாவளியை சார்ந்ததுனால இந்தியாவுக்கு வந்து எல்லா டிசிஷன் எடுத்தாலும் இந்தியாவுக்கு சாதகமா தான் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. சரிங்களா? லாபியிங் குரூப்ஸ் இந்தியா யுஎஸ்ஏ பிசினஸ் கவுன்சில். சரிங்களா? இது என்னது இந்தியா யுஎஸ்ஏ நிறைய இடங்களை வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. டிஃபென்ஸ்லயும் நிறைய டெக்னாலஜிகளையும் எல்லாமே வந்து காரணம் என்னது இந்தியாவினாலதான் காரணமா இருக்கு. சரிங்களா? கல்ச்சர்டு அம்பாசிடர்ஸ். சரிங்களா? அம்பாசிடர்ஸ் இன்ஸ்பைட் ஆஃப் டுட்டும்லஸ் போரிட்டி வெஸ்ட் ஏஷியா இந்தியாஸ் ரிலக்டன்ஸ் டு டே ஃபார் த டைம் ஆஃப் டஸ்ட் டியாஸ்போரா. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு போர் சார்ந்த சூழ்நிலையிலும் கூட வந்து என்னது இந்தியாவுக்கு நிறைய சப்போர்ட் வந்து வெஸ்ட் ஏஷியால இருந்து எல்லா இடங்களையும் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்ல ஒரு ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு வழிவகுக்கும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா மைண்ட்ல வச்சா போதும் உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், மெயின்ஸ்ல எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். வாட் ஆர் ஃபேர் யூஸ் அண்ட் ஃபேர் டீலிங் ஆஃப் டாக்ட்ரின்ஸ். இது ரெண்டு டாக்ட்ரின்ஸ்னா தத்துவம். சரிங்களா? சோ இப்போ வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ற வந்து நம்ம வந்து யூஸ் பண்றது இப்போ நிறைய காப்பிரைட் இஷ்யூலாம் சொல்லுவாங்கல்ல, நிறைய யூடியூப்லாம் வந்து நிறைய பிரச்சனைலாம் இருக்கு. அது வந்து உலகளாவிய லெவல்ல அது ஒரு பிரச்சனை தான். சரிங்களா? இப்போ சாட் ஜிபிடி வரனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்ட்டா வந்து சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு தந்துருது. ஆனா அதுகிட்ட வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து ப்ராசஸ் ஆயிருக்கு. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நியூஸ் பேப்பரா இருக்கலாம், இல்ல வந்து மத்தவங்களோட புக்ஸா இருக்கலாம். சோ புக்ஸ் எல்லாம் வந்து காப்பிரைட் இல்லாம நம்ம படிக்க முடியாது. சரிங்களா? அப்ப வந்து இந்த சாட் ஜிபிடிக்காரங்க அந்த புக்குக்கு உரியான தொகையை குடுத்திருக்காங்களான்னா இல்ல. சோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஆர்டிபிஷியலா வந்து அங்கங்க இந்த டேட்டாவ கலெக்ட் பண்றாங்க தவிர, அது ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு காசு தரல. சோ அதனால நெறைய பிரச்சனைகள் வருது. இது வந்து எதிர்காலத்துல வந்து பெருசா வந்து வெடிக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரிங்களா? நியூஸ் ஆர்டிகிள் பாருங்க. இன் எ கேஸ் ஆஃப் எஸ்டாபிலிஷ்மென்ட் லா லாகிங் பிஹைண்ட் நியூ டெக். சரிங்களா? இந்த நியூ டெக் வந்திருக்குல்ல, இத வந்து முறைப்படுத்துறதுக்காக ஒரு ப்ராப்பரான ஒரு லா இல்ல அப்படிங்கிற மாரி வருது. 20 ஜனவரில வந்த ஆர்டிகிள். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் மெயின்ஸ்க்கு. வாட் இஸ் ரீசன்ட் கான்ட்ரோவர்சி பிட்வீன் நியூயார்க் டைம்ஸ் அண்ட் சாட் ஜிபிடி? ஹவ் ஃபார் இந்தியா இஸ் கியர்ட் அப் டு ஃபேஸ் சச் ஈவென்ச்சுவாலிட்டி. சரிங்களா? அவங்களோட யுஎஸ்ல வந்து நியூயார்க் டைம்ஸ் நியூஸ் பேப்பருக்கும் சாட் ஜிபிடிக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதே மாரி பிரச்சனை வந்து இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா, இந்தியா வந்து எப்படி சமாளிக்க போகுது? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின். இதே வந்து உங்களுக்கு இதுலயும் கேட்கலாம். நியூயார்க் டைம் வந்து சூட் ஓபன் ஏஐ அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஃபார் காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மென்ட். அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. சூட்னா கேஸ் போடுறது. யார் மேல? ஓபன் ஏஐயும் மைக்ரோசாஃப்ட் மேலயும். ஏன்னா வந்து சாட் ஜிபிடில ஓபன் ஏஐ தான் சாட் ஜிபிடி உருவாக்கி இருக்காங்க. சாட் ஜிபிடியோட மொத்த நிறைய ஷேர் வந்து என்னது மைக்ரோசாஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? So NYT lawsuit alleged that content was used to train large language models and generative AI system. சரிங்களா? இப்ப வந்து ஒரு சம்மரி எடுத்தரணும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? எந்த மாடல் இருக்கணும்? எந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கணும்? என்ன பேராகிராஃப்ல இருக்கணுமா? பாயிண்ட் வைஸ்ல இருக்கணுமா? எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்? அதெல்லாம் இது அசஸ் பண்ணும். இப்ப நியூயார்க் டைம்ஸோட கொஸ்டின் பேப்பர் வந்து ஒரு 50 வருஷத்தோட அனலைஸ் பண்ணாலே அதோட ஆன்சர் கிடைச்சிரும் அதுக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு காசு கொடுக்காம இவங்க எடுத்து பண்ணிட்டாங்க. இட் இஸ் சக்சஸ்ஃபுல் திஸ் ஆக்ஷன் மைட் சீன் அஸ் நியூயார்க் ரிசீவ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன் டேமேஜ். சரிங்களா? இவங்க என்ன செய்றாங்க? இந்த கேஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா நிறைய பில்லியன் லெவல் கணக்குல வந்து நியூயார்க் டைம்க்கு காசு போகும். நியூயார்க் டைம்ஸ் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, கம்பெனி யூசஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் மல்டிபிள் சோர்ஸ் டு டெவலப் ஏஐ ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? எங்களோட பேப்பர்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஒரு ஏஐ டெவலப் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. எப்படி நம்ம குழந்தைக்கு கத்து தரோம். அதே மாதிரி வந்து ஏஐக்கு வந்து கத்து தரணும். அப்பதான் வந்து அது வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ஆன்சர் தரணும். சோ இப்போ கத்து தரதுக்காக என்ன செய்யறாங்க? இந்த நியூஸ் பேப்பரோட நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டே இருக்காங்க. However, they give the NYT content special enforcement seek free ride on Times of massive investment in journalism without permission or payment. This reduces readers' pervasive need to visit the Times website, potentially reducing advertisement subscription revenue. சரிங்களா? இப்ப எல்லாருமே வந்து இந்த ChatGPT யூஸ் பண்ணி நியூயார்க் டைம்ஸோட நியூஸ் எல்லாம் படிச்சுட்டானுங்க அப்படின்னு சொன்னா யாரும் நியூயார்க் டைம்ஸை வந்து வாங்க மாட்டாங்க. அதனால என்ன அந்த கம்பெனிக்கு வந்து நஷ்டம் வரும்.
இதுதான் வந்து இங்க என்ன செய்றாங்க, பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி போடுறாங்க. The complaint also address the problem of AI hallucination in which incorrect material is mistaken corrected to times. இதே வந்து என்ன செய்யலாம், அந்த ஏஐ வந்து தப்பா காட்டலாம். ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு, எங்க இருந்தோ நியூஸ வந்து எடுத்துக்கிட்டு, இது நியூயார்க் டைம்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். இதனால நியூயார்க் டைம்ஸோட ரெபுடேஷன் வந்து கெட்டு போயிரும். ஏன்னா நியூயார்க் டைம்ஸ்ங்கிறது நல்ல நியூஸ், தரமான நியூஸ தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. சரிங்களா? ஆனா வந்து இந்த மாரி சாட் ஜிபிடி எல்லாம் யூஸ் பண்றதுனால, ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதோட கிரெடிபிலிட்டிக்கே வந்து என்ன செய்யும்? அது பாதிப்பாகும். சரிங்களா? இதுதான் இங்க வந்து மெயினான பிரச்சனையா போயிட்டு இருக்கு. புரியுதாம்மா? எஸ் சார். ஓகே, ஓகே, ஓகே. பாருங்க. Systematic theft, code misuse were alleged by the authors, companies on AI platforms. இங்க யார் யாருக்கு திருடுறானுங்க, மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அந்த புக்ஸ் எழுதின ஆத்தர்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. Even earlier lawsuits were brought against AI services for using unpaid web content, scrapping. Several others sued few Gen AI companies, alleging that systematic theft on mass scale. சரிங்களா? Two authors have signed open letter demanding payment of use of their works by AI companies. Some alleged code of misuse of co-pilot training, where some of IT professionals sued OpenAI, Microsoft, GitHub. இதெல்லாம் வந்து என்னது, ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸ், இல்ல ஏஐ வந்து யூஸ் பண்ணி மாடல் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ். இதுவே நாளைக்கு கேட்கலாம், ஓப்பன் ஏஐ, மைக்ரோசாஃப்ட்டை விடுங்க, GitHub இதெல்லாம் வந்து எதை சார்ந்தது அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். சரிங்களா? இப்படிதான் உங்களுக்கு வந்து பிலிம்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. சரிங்களா? சோ இவங்கலாம் வந்து கேஸ போட்டிருக்காங்க. பட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் யூஎஸ் மீடியா ஹவுஸ் சிக்னிஃபிகன்ட் சூயிங் பிக் டெக் ஃபார் த சச் கார்ப்பரேஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய மீடியா வந்து இந்த மாதிரி பெரிய கம்பெனி வந்து சூ பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஆர்குமெண்ட் ஃபார் OpenAI? OpenAI-யோட ஆர்குமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, OpenAI urges that since using copyrighted content to train Gen AI model serve as a new transformative purpose, their actions should be permitted under fair use. சரிங்களா? fair use-னு ஒரு டேர்ம் இருக்கு. இப்ப எப்படி வந்து நம்ம மூவிஸ வந்து என்ன செய்யலாம், அந்த கிளிப்ஸ் எடுத்து போட்டு நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம். இது ஃபேர் யூஸ். சரிங்களா? சோ இப்ப நியூஸ் பேப்பர் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எடுத்து நம்ம என்ன செய்யலாம், மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது ஃபேர் யூஸ். சரிங்களா? ஒரு கிரிட்டிசிசம் பண்றதுக்கு நம்ம கண்டென்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேர் யூஸ். இந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நீங்க எடுத்துக்கணும் தவிர, நாங்க திருடுற மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க? ஏஐயோட OpenAI-யோட ஆர்குமெண்ட் இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. வாட் வேர் இந்த ப்ரீவியஸ் சிமிலர் இன்ஸ்டன்ஸ்? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கன்னா, the US Supreme Court declined revive a challenge to Google digital library of million books of 7 years ago. கூகுளோட டிஜிட்டல் லைப்ரரியில நிறைய புக்ஸ் இருக்கு. சோ இதே மாதிரி கேஸ் வந்திருக்கு. ஆனா US சுப்ரீம் கோர்ட் இது வந்து எடுத்துக்கல. Our Napster case, record number of companies accused the file sharing service for using their content unlawfully around 20 years ago. Napster was a peer-to-peer file sharing application primarily associated with digital audio file distribution. சரிங்களா? ஆடியோ ஃபைல வந்து இவங்க என்ன செய்றாங்க, ஷேர் பண்ற மாதிரி. இப்ப எப்படி நம்ம வந்து ஷேரிங் யூஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி. சரிங்களா? சோ இது வந்து என்ன செய்றாங்க, நாப்டர் மேல வந்து கேஸ் போட்டாங்க. நாப்டர் வந்து வந்து உங்களுக்கு நாப்ஸ்டர் வந்து டவுன் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் கேஸ் போயிருக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிளா நம்ம எழுதணும். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஃபேர் யூஸ் as per US law? US law படி ஃபேர் யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, US lawல வந்து ஃபேர் யூஸ் வந்து 107 ஆஃப் கார்ப்பரேட் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து 4 டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. சோ ஃபேர் யூஸ்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. the purpose and character of the use. நீங்க ஒரு ஆர்டிகல் எடுக்கிறீங்கன்னா அதோட பர்பஸ் என்ன, எதுக்காக நீ யூஸ் பண்றீங்க, in this case it how the OpenAI use that content. எதுக்காக அந்த OpenAI வந்து யூஸ் பண்றாங்க, மக்களுக்கு, மாணவர்களுக்கு அப்படின்னு சொன்னா இது ஓகே, இல்ல அப்படின்னு சொன்னா அது தப்பு. The nature of copyrighted work is highly creative, of course. NYT contents in this. சரிங்களா? இது வந்து கிரியேட்டிவ் ஒர்க்கை தான் நீங்க எடுத்து வைக்கிறீங்களா? இப்ப வந்து என்னது, ஒரு ஆர்ட்டை வந்து நீங்க திருடி வைக்க கூடாது. புரிஞ்சுங்களா? சோ அந்த மாதிரி ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி. இல்ல ஒரு டிசைன். சரிங்களா? டிசைனை வந்து ஓப்பனா போட்டீங்கன்னா நிறைய பேர் அந்த டிசைன் எடுத்துட்டு போயிருவாங்கல்ல, அது காப்பிரைட்டட். சரிங்களா? the amount of use in case whether OpenAI using all the invited content or only much as they need to effective their use. இப்ப எப்படி யூடியூப்ல வந்து என்ன செய்யலாம், ஒரு பெரிய மூவியை எடுத்து போடக்கூடாது. ஆனா மூவியை பத்தி ஒரு கிளிப் வச்சு அதை நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து நிறைய விஷயம் பண்ணலாம். சரிங்களா? சோ எந்த அளவுக்கு அந்த ஃபுல் கிளிப்பை வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயமாக படுது. சரிங்களா? effect of use of market value original. In this case, whether OpenAI use of New York content so somehow decrease its market opportunities. இதனால வந்து அவங்களோட மார்க்கெட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வருதா, நிறைய மக்கள் வாங்காம போயிடுறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் இது பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? fair use doctrine calls the balancing of the factors. OpenAI may cite the cases about Google Books, thumbnails or scrapping where the works doesn't replace the original where to be find transformative, therefore it's fair use. சரிங்களா? OpenAI என்ன சொல்லலாம் இதுல, நாங்க வந்து வெறும் இது மட்டும் தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணலாம். சரிங்களா? சோ வெறும் வந்து அந்த அது சொல்லப்பட்டிருக்க இமேஜஸ் இதெல்லாம் தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிக்கலாம் இதுல.
வாட் இஸ் ஆர்டிகல் 13 ஆஃப் ட்ரிப்ஸ்? ட்ரிப்ஸ்ங்கிறது வந்து WTO கீழ ஒரு அக்ரிமெண்ட். சரிங்களா? சோ அதுல வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இது வந்து யூபிஎஸ்ல கேட்டிருக்காங்க. ட்ரிப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பெர்ன் கன்வென்ஷன்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 13 requires member to confine limitation or exception of exclusive right to certain special cases which do not conflict with normal exploitation of work, are not unreasonably prejudice the legitimate interest of the right holder. சரிங்களா? இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து ஒரு ஒர்க்ல இருந்து நீங்க எடுத்துக்கணும் தவிர மொத்தமா அந்த ஒர்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதனால வந்து என்னது அந்த ரைட் வச்சிருக்கவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப படமே எடுக்குறாங்க அப்படின்னா, படத்துல இருந்து ஒரு கிளிப் வேணா நீங்க எடுத்து போட்டுக்கலாம். இல்ல படத்துல இருந்து ஷார்ட்டா எடுத்து அத நீங்க இது பண்ணிக்கலாம். படத்தையே எடுத்து நீங்க YouTubeல போடக்கூடாது. புரிஞ்சுங்களா? சோ இதுதான் வந்து இந்த ட்ரிப்ஸ்ல சொல்லப்பட்ட ஆர்டிகிள் கீழ சொல்லப்பட்ட விஷயம். ஓகேவா? அடுத்து பெர்ன் கன்வென்ஷன் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஆர்டிகல் 9ல வந்து பெர்ன் கன்வென்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. There shall be matter of legislation or exception of the exclusive right to special cases which do not conflict with the normal expression of work, do not unreasonably prejudice the legitimate of interest of right holders. அதே மாதிரி வந்து என்னது, இப்ப வந்து நியூஸ் பேப்பரை வச்சு நீங்க என்ன செய்யலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிற மாதிரி. சரிங்களா? இது வந்து ஒரு நியூஸ் பேப்பர் என்ன சொல்றாங்களோ அந்த நியூஸ் எத்தி வைக்கிறீங்க. இது நல்ல விஷயம். இதுதான் ஃபேர் யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆல் கண்ட்ரிஸ் தட் ஆர் மெம்பர் ஆஃப் WTO ஆர் obliged to comply with TRIPS article and Berne convention. யார் யார் வந்து WTOல வந்து மெம்பரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த 2 அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டே ஆக வேண்டும். திஸ் பிரின்சிபல் ஹஸ் பீன் என்ஷைன்ட் இன் சப்ஸ்டான்ஷியல் டெரிட்டோரியல் கோஆபரேட் லெஜிஸ்லேஷன். எல்லா இடத்துலயும் வந்து இதுபடி தான் வந்து நீங்க என்ன செய்யணும், உங்களோட நாட்டோட லா இந்த கார்ப்பரேட்ல லா வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வாட் அபவுட் இந்தியா? இந்தியால பாத்தீங்கன்னா, இந்தியா டஸ் நாட் ஹேவ் ப்ராட் எக்ஸெப்ஷன் லைக் யுஎஸ். இந்தியாவுக்கு வந்து அதிகமான எக்ஸெப்ஷன் இல்ல. வி ஹேவ் ஃபேர் டீலிங் ஆஃப் எக்ஸெப்ஷன் காம்ப்ளிமெண்டட் வித் த லாங் லிஸ்ட் எனுமரேட்டட் எக்ஸ்பிரஷன். எதெல்லாம் வந்து தப்பு எதெல்லாம் ரைட்டுங்கிற மாதிரி நம்ம லிஸ்ட் வச்சிருக்கோம். வி டோன்ட் ஹேவ் ஸ்பெசிபிக் டெக்ஸ்ட் அண்ட் டேட்டா மைனிங் எக்ஸெப்ஷன். இதுதான் எக்ஸெப்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல. திஸ் மீன் தட் இஃப் a similar case happen in India, the only we can justify the training might be terms of fair dealing. நம்ம வந்து நல்லதுக்காக தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னோட்டு தான் வந்து முன்னெடுத்து வைக்க முடியும். மத்த எந்த விஷயத்தையும் நம்ம கோர்ட்ல வந்து கேஸ் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இந்தியால பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் எக்ஸெப்ஷன் அந்த கிராண்டட் செக்ஷன் ஆஃப் 52 கார்ப்பரேட் வந்து எந்த இதுல வந்து எக்ஸெப்ஷன் நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த லா வந்து நான் யூகேல இருந்து எடுத்திருக்கோம். செக்ஷன் 52ல பாத்தீங்கன்னா, இன்கார்பரேட் டிஃபென்ஸ் ஆஃப் ஃபேர் டீலிங்காக. டெர்ம் ஆஃப் ஃபேர் டீலிங் ஹஸ் நாட் பீன் டிஃபைன்ட் ஆக்ட். இந்த ஃபேர் டீலிங்னா என்னங்கிறது நம்ம ஆக்ட்ல வந்து இது பண்ணல. நாளைக்கே கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஆக்ட் கொடுத்துட்டு இதுல வந்து ஃபேர் டீலிங் என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா தப்பு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இட் இஸ் a legal doctrine which allows a person to make limited use of cooperative work. கொஞ்சமா யூஸ் பண்றது without the permission of owner. ஓனரோட பெர்மிஷன் இல்லாம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Whether the usage of the corporate material is fair would depend entirely upon the facts and circumstances given a case. அந்த கேஸ் நடக்கும்போது நீங்க வந்து எதுக்காக யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து ஒரு ஒரு வீடியோல தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வீடியோ எடுத்து நம்ம என்ன செய்யலாம், தப்புன்னு சொல்லி சுட்டி காமிக்கலாம். சரிங்களா? சோ இது வந்து நம்ம வந்து ஃபேர் யூஸ் பாலிசில வரக்கூடியதான். லைன் பிட்வீன் ஃபேர் டீலிங் அண்ட் இன்ஃபிரிஞ்ச்மென்ட் இஸ் தட் தின் ஒன். ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இன் இந்தியா தேர் ஆர் நோ செட் கைட்லைன்ஸ் ஆஃப் டிஃபைன் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் பேசஞ்சர் தட் கேன் பி யூஸ் வித்வுட் பெர்மிஷன் ஆஃப் த ஆத்தர். இந்தியால வந்து பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வேர்ட் தான் யூஸ் பண்ணும், இவ்வளவுதான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது கணக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Why is the logic behind fair dealing doctrine? என்ன பாத்தீங்கன்னா, doctrine is necessary to in order to bring the about balance of harmony between conflicting monopolistic interest and author. சரிங்களா? இது எதுக்காக வந்து ஒரு ஆத்தரோட மோனோபோலிஸ்டிக் அவர் மட்டுமே வந்து இது விக்கிறதுக்கும் பொறுப்புதாரி அப்படிங்கிற மாதிரி. இப்ப எப்படி இளையராஜாவோட சாங் வந்து போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதேதான் இங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருப்பாங்க. சோ அதோட விஷயம் அவங்களுக்கு தான் சொந்தமானதா இருக்கும். இது ஹெல்ப்ஸ் டு ப்ரோமோட் கிரியேட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்றதுக்கு. ஏன்னா நாளைக்கு என்ன செய்ய, இன்னைக்கோ என் கையில இருக்கு, நாளைக்கு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நாளைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி. சொசைட்டி டீலிங் வைட் வெரைட்டி ஆஃப் கிரியேட்டிவ் அஸ்டானிஷிங் ஒர்க் வித்வுட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் டாக்டரிங் ஆஃப் ஃபேர் டீலிங் மைட் நாட் ஹவ் பீன் பாசிபிள். சரிங்களா? நிறைய விஷயங்கள் வந்து ஃபேர் டீலிங் மூலியமா பண்ற மூலியமா தான் பாசிபிள் ஆகும். இட் ஆல்சோ கிளியர் தட் கான்செப்ட் ஆஃப் ஃபேர் டீலிங் இஸ் நாட் வெரி அட்வான்ஸ் ஆர் டெவலப்ட் இன் இந்தியா. இந்தியால அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இல்ல. அதே மாதிரி வந்து நிறைய கிரியேட்டிவ் திங்க் பண்ணா நிறைய பேர்த்தோட படிச்சா மட்டும் தான் நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மொத்தமாவும் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கூடாது. இல்ல நிறைய பேர் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ இந்த இந்த மாதிரி விஷயத்த வச்சு தான் நம்மளால வந்து என்ன செய்ய முடியும், இந்த லா வந்து டீல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ ஃபைனல் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, the resolution of Titanic legal dispute, நியூயார்க் டைம் விசஸ் OpenAI is done by court could significantly shape Gen AI future. இந்த கேஸ்ல என்ன இது வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வரக்கூடிய காலங்களில் நிறைய விஷயங்கள் மாறும். டேட்டா இஸ் எசென்ஷியல் ஃபார் ட்ரைனிங் Gen AI. டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். கார்ப்பரேட் லாஸ் மோஸ்ட்லி டேட்டிங் பேக் டு பிரிண்டிங் பிரஸ் were not designed covered LLM such as ChatGPT. இதெல்லாம் வந்து பழைய காலத்துல பிரஸ் ஆரம்பிச்சதுல இருந்து வந்த லா தான் இதெல்லாமே. இப்போ OpenAI வந்திருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வடிவமைக்கணும். நாட் வித் ஸ்டாண்டிங் necessary for the courts and legislature to evolve the லாஸ்ட் அக்கௌண்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங் சிச்சுவேஷன். இப்போ வந்து என்னது அந்தந்த ஊர் அந்த நாட்டில் இருக்கிற சட்டமன்றம் என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி இந்த புது புது டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி லாவையும் மாத்தி கொண்டு வரணும். அப்பதான் வந்து இது வந்து ப்ராப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
புரிஞ்சமா இந்த ஏஐ பத்தி விஷயம் புரிஞ்சா? ஸோ என்ன எடுக்குறாங்க? அது ஃபேர் யூஸ்னா என்ன? என்ன ப்ராப்ளம்? இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சா? அடுத்தது போயிடலாமா? ஓகே. அடுத்து ஆர்டர்லி டீகார்பனைசேஷன் ஆஃப் பவர் செக்டார் ஃப்ரம் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ். சரிங்களா? எப்படி வந்து டீகார்பனைசேஷன் வந்து பண்ண போறோம் இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல. இப்போ கோல் வச்சு யூஸ் பண்றதா கார்பனைசேஷன் சொல்றாங்க. ஏன்னா கார்பன் அதிகமா வருது தொழிற்சாலைகள்ல. இதெல்லாம் எப்படி வந்து நம்ம மூவ் பண்ண போறோம் இதுல இருந்து அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல். எக்காலஜில வரும். ஸோ இந்த 23rd ஆர்டிகல் வந்து இருக்கு. இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, தேர் ஆர் செவரல் ஃபேசட்னா முகங்கள் டு த டீகார்பனைசேஷன் ஆஃப் த பவர். பவர் வந்து வெளிய வரதுக்கு இன் இந்தியா. கவர்ன்மெண்ட் ஷுட் ஃபோக்கஸ் ஆர்டர்லி அண்ட் ஜஸ்ட் டீகார்பனைசேஷன். ஒரு முறையான ஒரு டீகார்பனைசேஷன் அதுல இருந்து வெளிய வரது வந்து பண்ணும். அவசர அவசரமா வெளிய வர முடியாது. ஏன்னா வந்து இந்தியா வந்து இந்த அளவுக்கு வரதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து கோல் இண்டஸ்ட்ரி, அது வச்சு இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் தான். இந்தியனால திடீர்னு வந்து எல்லாத்தையும் கடை சாத்திட்டு மூடிட்டு போ முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம என்ன செய்யணும்? விண்ட் ஆற்றல், சூரிய ஆற்றல் இதெல்லாம் யூஸ் பண்ணி வெளிய வர பார்க்கணும். சரிங்களா? சோ வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ் ஸ்டேட்மெண்ட்? சரிங்களா? இந்தியா ஹஸ் பீன் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் கிளைமேட் ஆக்ஷன். இந்தியா தான் வந்து ஒரு முன்னிலை இருக்கு கிளைமேட் ஆக்ஷன்ல. சரிங்களா? கிளைமேட் சேஞ்ச் நிறைய பிரச்சனை கொண்டு வருதுல்ல. அதுல வந்து ஒவ்வொரு நாடும் என்ன செய்றாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்குறாங்க. அதுல தான் இந்தியா வந்து முன்னிலையில இருக்கு. இந்தியா ஹஸ் ரெடியூஸ் ஓவரால் ஃபாசில் ஃபியூயல் சப்சிடிஸ். ஃபாசில் ஃபியூயல்னா படிமங்கள் மூலமா வரக்கூடிய ஆ ஒ எரிபொருள். அதாவது படிமங்கள்னா என்னது? கோலு இதெல்லாம் தான். பெட்ரோலு, டீசல் இதெல்லாம் தான். சோ இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். சப்சிடிஸ் பை 76% ல இருந்து. எப்படி ஃபினான்சியல் 14 டூ ஃபினான்சியல் 22 வரைக்கும். சரிங்களா? டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி ட்ரிபிள் இன்ஸ்டால் த ரினியூவல் பவர் எனர்ஜி. 2030க்குள்ள 3 மடங்கு நம்ம என்ன செய்றோம்? சூரிய ஒளி இந்த மாரி ரினியூவல் சோர்ஸ் புதுப்பிக்கத்தகுந்த ஆற்றல வந்து 3 மடங்கு அதிகப்படுத்த போறோம். Despite significant climate action and ambition, coal-based power plants continue to provide base power plant load support of 100 gigawatts on most days of the year. சரிங்களா? இப்ப என்னது? என்னதான் நம்ம வந்து கிளைமேட் ஆக்ஷன்ல வந்து கொண்டு போனாலுமே வந்து கோல்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து அதிகமான பவர் கிடைக்குது. எடுத்துக்காட்டு 100 ஜிகாவாட் அளவுக்கு நமக்கு அங்க இருந்து அந்த பவர் தான் வந்து நாட்டை வந்து இயக்குதுன்னு சொல்றாங்க. To keep the economy powered while decarbonization, the country will have to use its existing assets and better cater to growing demand. சரிங்களா? சோ இப்போ நம்ம பவரும் தேவை. அதே சமயம் அதுல இருந்து வெளியும் வரணும். அப்ப என்ன செய்யணும் நம்ம? இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் சைடு ஒன் சைடு. சைமல்டேனியஸ்ல இதெல்லாம் வந்து கோல்ல நியூ எப்படி வந்து எனர்ஜில வந்து கொண்டு வரலாம்? நியூவா சோலார் பிளான்ட் வந்து எப்படி உருவாக்கலாம்? இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜில வந்து இந்தியா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும். அப்பதான் வந்து நம்ம இதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மேனேஜிங் தெர்மல் பவர் பிளான்ட் அவுட்டேஜஸ். சரிங்களா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் மேனேஜிங் தெர்மல் பிளான்ட் அவுட்டேஜஸ் பெட்டர் டியூரிங் த பீக் ஆஃப் பீரியட். இப்போ வெயில் காலம் வந்துருச்சுல. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து கரண்ட் இல்லாம இருக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து ஃபுல்லா வந்து நம்மளோட எனர்ஜியை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. In 2023, 38 gigawatt of coal-based power plants across India witnessed unplanned outages. Were not called on generate power during the top 10 peaks of demand. சரிங்களா? ஸோ ஏப்ரல் மாசம் எல்லாமே டிமாண்ட் தேவை. இப்போ தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் வந்து கரண்ட் போகும். சரிங்களா? இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே. ஸோ திடீர்னு வந்து அவங்களால வந்து அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ண முடியாது. அப்ப என்ன செய்வாங்க? குறைச்சிருவாங்க. இம்ப்ரூவ்ட் அவைலபிலிட்டி ஆஃப் யூட்டிலைசேஷன் எக்ஸிஸ்டிங் பிளான்ட் இன்க்ளூடிங் கேஸ் ஃபிளீட் கேன் மிட்டிகேட் நீட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் நியூ தெர்மல் பிளான்ட். இப்போ நம்மளுக்கு 10லன்னு சொன்னா புதுசா கட்டணும்னு அவசியம் இல்ல. இருக்கிறதுலே நம்ம என்ன செய்யலாம்? இனியுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறதே நிறைய சரி பண்ணலாம். புதுசா நீங்க கட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. This will require power utility to forecast demand, better to anticipate outages, plan maintenance, keep the plant online during peak days. So இருக்கிற பவர் இப்போ 3 பவர் பிளான்ட் இருக்கு அப்படின்னா 3மே ஃபுல் கெப்பாசிட்டில 100% ஒர்க் பண்ற மாதிரி பாத்துக்கணும். அப்ப பார்த்தா நமக்கு டிமாண்ட் வந்து கம்மியாயிரும். சோ இப்போ வந்து டிமாண்ட் அதிகமா இருக்குன்னா 4வது நீங்க கட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுதான் இன்கிரீசிங் ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸிஸ்டிங் கோல் ஃப்ளீட். சரிங்களா? ஸோ டு சீம்லெஸ்லி இன்டெகிரேட் மோர் ரெனியூவபிள் எனர்ஜி இன்டு த கிரிட், தெர்மல் பவர் பிளான்ட் டைபிக்கலி ப்ரொடியூஸ் ஸ்டெடி லோட் பவர் மஸ்ட் லேர்ன் டு ஃபாலோ த வெரைட்டி ஆஃப் விண்ட் அண்ட் சன். சரிங்களா? விண்ட் சன் மூலியமா நம்ம என்ன செய்யணும்? எனர்ஜியை கிரியேட் பண்ணணும். மேக்கிங் எக்ஸிஸ்டிங் கோல் பவர் பிளான்ஸ் மோர் ஃபிளெக்சிபிள், ரெடியூசிங் த மினிமம் பவர் லோட். ஸோ நம்ம பவர் லோட கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பவர்ல இருந்து நமக்கு வந்து ஒரு 50 வாட் வருது அப்படின்னா நம்ம இதுல இருந்து 25 கம்மி பண்ணிட்டு 25 சோலார்ல விண்ட்லையும் சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கணும். The Central Electricity Authority India has already proposed modifying reporting 22% of current coal and lignite-based capacity to enable flexibilities. So இது மாதிரி வந்து கொண்டு வர போறோம். For retrofitting thermal power plants, companies should be properly compensated. சரிங்களா? சோ நம்ம என்ன செய்யணும்? கம்பெனிக்கும் காம்பன்சேட் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் கம்பெனிஸ் வந்து முன் வரும். இந்த மாதிரி ரினியூவபிள் சோர்ஸ்ல வந்து நாங்க வந்து கரண்ட் தயாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஒவ்வொரு கம்பெனிக்குமே வந்து கரண்ட் தேவை, எல்லாமே தேவை. சோ நம்ம கோல்ல இருந்து கொடுக்குறோம்ல அந்த கரண்ட் நாங்க வேண்டாம், பாதி மட்டும் போதும், மிச்ச பாதி வந்து நாங்க சோலார் பவர் பிளான்ட் எடுத்துக்கிறோம். சோ நீங்க என்ன செய்யணும்? சோலார் பவர் பிளான்ட் வந்து அமைக்கிறதுக்கு நீங்க காசு கொடுக்கணும். இதுதான் கவர்மெண்ட் கிட்ட நம்ம வைக்கக்கூடிய ரெக்வஸ்ட். சரிங்களா? இன்சென்டிவைசிங் பேமெண்ட் ஃபார்
ப்ரோடைப் சர்வீசஸ் சரிங்களா இன்ஸ்பெக்டிவ் போடணும் சரிங்களா ரினியூவல் எனர்ஜி ஹேஸ் டு கண்ட்ரிபியூட் சிக்னிஃபிகன்ட்லி டு அவர் பிளான்ட் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வில் ஹேவ் டு சப்போர்ட் பவர் கிரிட் டியூரிங் த ஹவர்ஸ் வென் ரினியூவல் நாட் அவைலபிள் சரிங்களா ஸோ நம்ம என்ன செய்யணும் ரினியூவல் அவைலபிள் இல்லாத டைம்ல நம்ம என்ன செய்யணும் பவர் கிரிட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணுவோம் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சரி அதே மாதிரி ரினியூவல் சோர்ஸ்லாம் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது சூரிய ஒளி வந்து 24 மணி நேரம் நம்மளுக்கு கிடைக்காது எப்பெல்லாம் கிடைக்குமோ அப்பெல்லாம் சூரிய ஒளியும் எப்பெல்லாம் காத்தடிக்குமோ அப்பெல்லாம் விண்டும் மற்ற நேரங்களில் வந்து நம்ம கோல் மூலியமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா இதுதான் அதோடது வாட் அபவுட் கவர்மெண்ட் எஃபர்ட் பாத்தீங்கன்னா PLI ஸ்கீம் மூலியமா என்ன செஞ்சிருக்காங்க ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் இப்போ என்ன சொல்லுவாங்க இந்தியாவில வந்து நீங்க மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆற்றலுக்கு வந்து நீங்க செலவு பண்ணி வெளிநாட்டுக்காரங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம் மானியம் கொடுப்பாங்க சரிங்களா இண்டிஜினேஷன் ஆஃப் எஃபர்ட் ஆஃப் கமிட்டட் 19,000 crore சோலார் மேனுஃபேக்சரிங் அதே மாதிரி 75,000 டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் எல்லாம் கொண்டு வராங்க டொமஸ்டிக் வேல்யூ இது பண்றாங்க குளோபல் சப்ளை செயினும் இதுல வந்து வரும் இது வந்து என்னது உங்களுக்கு ஜாப் கிரியேஷனும் இருக்கும் சரிங்களா ஸோ இங்க செட்டப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நம்ம மக்களுக்கும் வேல்யூ கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்து நம்மளுக்கு காசு வரும் இந்தியாவும் இதுக்கு வந்து என்ன செய்யணும் காசு கொடுப்பாங்க இதுல R&D வச்சு நம்ம என்ன செய்யணும் ரிசர்ச்ல கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க இண்டிஜைனைசிங் சப்ளை செயின் ஃபார் பேட்டரி அண்ட் ஸ்டோரேஜ் ரினியூவல் டெக்னாலஜி ஸோ நிறைய டெக்னாலஜி இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர் செட் பண்றோம் அப்படின்னா அதுல CPU இருக்கும் உள்ள சிப் இருக்கும் எல்லாமே சரிங்களா ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இந்தியால இருந்து ப்ரொடக்ட் பண்ற மாதிரி சரிங்களா ஸோ இங்க பாருங்க வைல் பிகமிங் லைஃப் லைன் ஆஃப் பவர் சிஸ்டம் த கோல் எக்கனாமி இஸ் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வேல்யூ அடிஷன் ஃபர்தரிங் இந்தியாஸ் ஆத்ம நிர்பர் அஸ்பிரேஷன் இந்தியா வந்து என்ன செய்யும் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளே வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருக்கு ஃபினான்ஷியல் இயர் வந்து 22ல பாத்தீங்கன்னா 1.5 lakh crore வந்து என்ன செஞ்சிருக்காங்க ரெவன்யூஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அடிஷனல் 27 crore இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க கோல்ல இருந்து கரண்ட் பாத்தீங்கன்னா சோலார் இன்ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 7,000 கோடிக்கு வந்து ஆட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நம்மளால வந்து எவ்வளவு பண்ண முடியுங்கிறதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு சரிங்களா ஸோ மெயினா வந்து நம்ம வந்து டீகார்பனைசேஷன் பண்றதுக்கு கவர்மெண்டோட ஹெல்ப் வேணும் பிரைவேட் காரங்களும் முன்னிருந்து செயல்படுத்தணும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து கம்மி பண்ணிட்டு இது மூலியமா நம்ம என்ன செய்யணும் நம்ம காம்பன்சேட் பண்ணணும் எங்கெல்லாம் வந்து நம்மளால முடியாதோ அதெல்லாம் ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ் எடுத்துக்கணும் நம்ம வந்து என்ன செய்யணும் பிரைவேட் கம்பெனிக்காரனுக்கு நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா ஓகேவாமா புரியுதா எம்ஏ ஆடிபிள்மா புரியுதா ஓகே ஓகே அடுத்து ஜல் ஜீவன் மிஷன் இன் இட்ஸ் ஓன் இட்ஸ் வே டு பிகம் ஏ கிராண்ட் சக்சஸ் ஜஸ்ட் டு லைக் SBM ஸ்வச் பாரத் மிஷன் எப்படி சக்சஸ் ஆச்சோ அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன்ல வந்து எல்லா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் பைப் தண்ணி கொண்டு வர்றது தான் சரிங்களா பைப் ட்ரிங்கிங் வாட்டர் சரிங்களா ப்ரொவைடிங் கிளீன் வாட்டர் டு ஆல் ஹிந்து இதுல வந்திருக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல வரும் சரிங்களா இதுல வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா ஜல் ஜீவன் மிஷன் ஹேஸ் ப்ரொவைட் டேப் வாட்டர் கனெக்ஷன் டு 73% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் டிஸ்கஸ் த பாலிசி பிரெஸ்கிரிப்ஷன் பீங் ஃபாலோட் ஃபார் மேக்கிங் மிஷன் கிரேட் சக்சஸ் என்னெல்லாம் பண்ணாங்க அதனால சக்சஸ் ஆச்சு அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றதா இந்த ஆர்டிகளோட முக்கியமான விஷயம் ஜல் ஜீவன் மிஷன் ப்ரொவைட் டேப் வாட்டர் டு 73% ஆஃப் ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மோர் தென் 14 crore ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் ஹேஸ் டேப் கனெக்ஷன் இருக்கு இது வந்து என்னது 2019 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3.5 கோடி தான் இருந்தது இப்போ எத்தனை 14 கோடி அப்ப 11 கோடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இது 2019 இந்த மாதிரி இருந்தது 3.5 இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா 2022 வந்து 14 கோடியா மாறிடுச்சு இன்சுலேட்டட் பைப்ஸ் வேற யூஸ்வலி ஹில்லி கோல்ட் அண்ட் ரீஜியன் சரிங்களா எங்கெல்லாம் வந்து கோல்டா இருக்கும் அங்க இன்சுலேட்டட் பைப் வச்சிருப்பாங்க வில்லேஜஸ் பாத்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து மல்டி வில்லேஜஸ் பல்க் வாட்டர் டிரான்ஸ்ஃபர் மூலியமா இது பண்ணிருக்காங்க கம்யூனிட்டி வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ட்ரிங்கிங் வாட்டர் குக்கிங் வாட்டர் நீட் டு ஷார்ட் டேர்ம் இட் என்கம்பசஸ் பார்டர் கமிட்மெண்ட் டு சேஃப்டி ஹெல்த் என்விரான்மெண்ட் ரூரல் கம்யூனிகேஷன் ஏன்னா வந்து நம்ம என்னது சுத்தமான வாட்டர் மூலியமா தான் எல்லாமே பண்றோம் சரிங்க குடிக்கிறது கழுகுறதுல இருந்து நம்ம என்ன செய்யறோம் பாத்திரம் கழுகுறது இருந்து எல்லாமே வந்து தண்ணி தான் யூஸ் பண்றோம் ஸோ தண்ணி கிளீனா இருந்தா தான் நம்ம வந்து ஹெல்த் கிளீனா இருக்கும் சரிங்களா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி இதுல இருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு இல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் இது வந்து எந்த இது கீழே இருக்குங்கிற மாதிரி கேட்கலாம் சரிங்களா என்னெல்லாம் ப்ரோக்ராம் நேஷனல் ரூரல் ட்ரிங்கிங் வாட்டர் ப்ரோக்ராம் வந்து ஜல் ஜீவன் மிஷன் கூட சேர்த்திருக்காங்க ஸோ கோல் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஹவுஸ் கால் டேப் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 55 லிட்டர்ஸ் வந்து ஒரு வீட்டுக்கு போகணும் ஹர் கர் நல் சே ஜல் அப்படின்னு 2024 கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா
ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி போய் சேரணுங்கிற மாதிரி. இது வந்து 3.5 கோடி 3.5 லட்சம் கோடி வந்து இது காசு ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2.5 லட்சம் கோடி வந்து செலவு பண்ணும். இது ஃபண்ட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா 50-50 நார்மல் ஸ்டேட்ல. ஹிமாலயால வந்து 90% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு போடும், 10% ஸ்டேட். யூனியன் டெரிட்டரியில 100% சென்ட்ரல் போடும். இதுல இருந்து எப்படிலாம் வந்து இது பண்ணாங்க, எம்ஜி நரேகா மூலியமாகவும் 15 ஃபினான்ஸ் கமிஷன் மூலியமாகவும் ஸ்வச் பாரத் மிஷன், டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபண்ட், சிஎஸ்ஆர் ஃபண்ட், லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்ட் இதுல இருந்து தான் வந்து என்ன செய்வாங்க, காசு எடுத்துக்குவாங்க. இட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம் வித் பானி சமிதிஸ் ஆர் ப்ரோபன். பானி சமிதினா பானி தண்ணி, சமிதிஸ்னா வந்து அதோட ஆட்கள் சரிங்களா, யார் பெண்கள் மூலியமா இது வந்து கொண்டு போய் சேர்த்துறாங்க. வில்லேஜ் வாட்டர் சானிடேஷன் கமிட்டி கொண்டு வராங்க சரிங்களா. ஸோ இதுல இருந்து என்னது, இவங்க வந்து கிராம பஞ்சாயத்து மூலியமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்க வந்து ஆப்ரேட் பண்றாங்க இதெல்லாம் எவ்வளவு தேவைங்கிற மாதிரி. அட்லீஸ்ட் 50% உமன் மெம்பர் இருப்பாங்க. அதே மாதிரி என்னது, வில்லேஜ் ஆக்ஷன் பிளான் மூலியமா செயல்படுத்துறாங்க. 50% வந்து கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து பஞ்சாயத்து மெம்பரா இருப்பாங்க, எஸ்சி கமிட்டியோட. விஏபிஸ் கன்சிடர் வாட்டர் சோர்ஸ் டெவலப்மெண்ட், சப்ளை, கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட், ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவங்க பாக்குற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஜெனரேட் ரெஸ்பான்சிபிள் லீடர்ஷிப் சரிங்களா. மவுண்டைன் வில்லேஜ் வாட்டர் சப்ளை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வரக்காங்க சரிங்களா. அரௌண்ட் 1 lakh கனெக்ஷன் வந்து டெய்லியும் கொடுக்குறாங்க சரிங்களா. பாருங்க, எவ்ரி அசெட் கிரியேட்டட் ஜியோ டேக்டு கொண்டு வராங்க. ஆதார் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் மூலியமாகவும். இது வந்து எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் மிஷின் வந்து டிஜிட்டல் டேஷ்போர்ட் மூலியமா கொண்டு வராங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்தி தான் வந்து இது வந்து கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. குவாலிட்டி வந்து வாட்டர் சப்ளை கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து 5 வில்லேஜஸ் ப்ரொஃபைலி உமன் வந்து ட்ரெயின் பண்றாங்க இதுக்காக வேண்டி. டெஸ்டட் பண்ணி கெமிக்கல் வந்து கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணி கண்டாமினேட்டட் வாட்டர் இல்லாத மாதிரி பாக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 தடவை செக் பண்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நோபல் டாக்டர் மிக்கல் கெமிலர் இவர் வந்து இங்க ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சேஃப் வாட்டர் மூலியமா தான் வந்து இன்ஃபன்ட் டெத் வந்து கம்மி பண்ண முடியும் 30%க்கு. அண்டர் டெத் வந்து 25% கம்மி பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸ்டடி கனெக்டட் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 23-24 WHO ஸ்டேட்ஸ் 4 lakh டயரல் டெத்ஸ் வந்து தவிர்க்கலாம். டயரல்லாம் வந்து வயிற்றால் போக்குறதுனால வரக்கூடிய டெத் வந்து தவிர்க்கலாம். டேப் வாட்டர் ப்ரொவைட் பண்ற மூலியமா. ஏன்னா வந்து மக்கள் என்ன செய்வாங்க, குளத்துலயும் குட்டையிலயும் வந்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதுல வந்து என்னெல்லாமோ இருக்கும் சரிங்களா. சோ இதனால வந்து என்னது, மக்களுக்கு வந்து நல்லபடியா இருக்கும். ஜல் ஜீவன் மிஷன் கேன் லீட் அப் டு எக்கனாமிக் சேவிங் அப்போ 101 பில்லியன் வந்து சேவ் ஆகும். அதாவது 8 லட்சம் கோடி ரூபாய் வந்து சேவ் ஆகும்னு சொல்றாங்க சரிங்களா. So the true development is not just being infrastructure, but it bringing a sense of community. சரிங்களா. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் ரெடி பண்ணாம எல்லாமே யூஸ் பண்ணணும். ஸோ பாத்ரூம் மட்டும் கட்டி வச்சா போகும், அதை யூஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து மக்களை வந்து கொண்டு வரணும். அதுக்காக நல் ஜல் மித்ரா உங்களை வந்து கொண்டு வராங்க. நல் ஜல் மித்ரானா வந்து இதை எப்படி இது எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்வம் ஊட்டுறதுக்கு உண்டான நிறைய வில்லேஜஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து காசு கொடுக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் ஜல் ஜீவன் மிஷன் மூலியமா நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிரான்ஸ்பரன்சியாவும் எஃபிஷியன்சியாவும் இதை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரிங்கிங் அண்ட் வாட்டர் சானிடேஷன், ப்ரோஆக்டிவ் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 2000 லேப்ஸ் வச்சிருக்காங்க. குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 46 லட்சம் வாட்டர் சாம்பிள்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணி வந்து இதெல்லாம் பண்ணாலதான் இந்த ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கரெக்டா கொண்டு போக முடிஞ்சு. இப்போ வந்து அந்த வாட்டர்ல தப்பான தண்ணி வருது அப்படின்னு யாரும் பேர் குடிக்க மாட்டேங்கிறாங்க, குடிக்காம போயிருவாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா இவங்க கொண்டு போனால மட்டும்தான் வந்து இந்த மிஷன் சக்சஸ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் நீங்க எழுதுற மாதிரி பாத்துங்க. இந்த மாதிரி இந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் அட்லீஸ்ட் வந்து நீங்க எழுதி வச்சுக்கங்க சரிங்களா. ஓகேவாமா? ஓகே, தேங்க்யூமா.